என்னும் விதைதான் புவியினில் விழுந்து கொடி மலராகியது. பூத்து குலுங்கி புது மணம் வீசி மகரந்தம் தூவி மலர்கின்றது. பூத்து குலுங்கி புது மணம் வீசி மகரந்தம் தூவி மலர்கின்றது. வீசும் தென்றல் காற்றினிலாடி மகிமையிலே அது மலர்கின்றது. பாரிய சூறாவளியினை தாங்கி இதழுலராது ஜொலிக்கின்றது. பருத்தப்பட்டோரை மருந்தி அழைத்து நறுமணமூட்டியது. இருண்ட உலகில் ஒளி மலராகி சிலுவையில் நின்று விரிகின்றது. இருண்ட உலகில் ஒளி மலராகி சிலுவையில் நின்று விரிகின்றது. வீசும் தென்றல் காற்றினிலாடி மகிமையிலே அது மலர்கின்றது. பாரிய சூறாவளியினை தாங்கி இதழுலராது ஜொலிக்கின்றது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஏசாயா 40வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 31 வரை. தியானத்திற்கான தலைப்பு இளைப்படையார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரசங்கி 40:31. பொதுவாக கழுகுகள் வயது சென்று பலவீனம் அடையும் போது மிகவும் உயரமான மலைகளிலே சென்று உட்கார்ந்து தனது இறகுகளையெல்லாம் ஒவ்வொன்றாக பிடுங்கி போட்டு வெறும் தோலோடு காணப்படுமாம். சிறிது காலம் செல்ல புதிய இறகுகளெல்லாம் மீண்டும் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த கழுகு மீண்டும் புதுபலன் அடைந்த கழுகாய் மாறி சிறகடித்து உயர பறக்குமாம். இது போலவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றும், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்துள்ளார். பொதுவாக நமது சரீரம் ஓடினால் இளைப்படையும், நடந்தால் சோர்ந்து போகும். ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இளைப்படையாது, சோர்வடையாது. ஆவி உற்சாகமாய் இருக்கும்போது மாம்சமும் உற்சாகமாய் இருக்கும். இதற்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருப்பதென்ன? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று தேவன் கேட்கிறார். வார்க்கப்பட்ட சொரூபத்துக்கும் தட்டான் செய்யும் உருவத்துக்கும் ஒப்பிடுவீர்களோ? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவனாகிய நான் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ என்கிறார். இப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் காத்திருக்கும் போது நாமும் அப்படியே இளைப்படையோம். நாம் எப்போதும் பறக்கிறவர்களாயும் ஓடுகிறவர்களாயும் நடக்கிறவர்களாயும் இருப்போம். ஆனால் முதலாவது சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டது போல கர்த்தருக்கு புறம்பானவர்களோ துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடப்பவர்களாகவும் பாவிகளின் வழியில் நிற்கிறவர்களாகவும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருகிறவர்களாயும் இருப்பார்கள். அவர்கள் இளைப்படைந்து நடந்து நின்று உட்கார்ந்து விடுவார்கள். நாம் எப்படி பறந்து ஓடி நடக்கிறவர்களாய் இருக்கப் போகிறோமா? அல்லது நடந்து நின்று உட்காரப் போகிறோமா? நாம் காத்திருக்கும் தேவன் இளைப்படையாதவராய் உறுதியானவராய் இருக்கும்போது நாமும் அவரின் சாயலை தரிசவர்களாய் உறுதியாக நிற்க பிரயாசப்படுவோம். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நித்திய இளைப்பாறுதலை தவிர வேறு இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் அவர்கள் சோர்வடையார்கள், இளைப்படையார்கள் என்பதுதான் உண்மை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. ஜெபம் செய்வோமா? எங்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே, சோர்ந்து போன வேளையிலும் பலனற்ற நேரத்திலும் உன்னத பலத்தால் எங்களை நிரப்பி திடப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.